அப்போ யாருக்கு பூர்வீக சொத்து வராது, அல்லது யாருக்கு பூர்வீக சொத்துக்கள் தொந்தரவு கொடுக்கும், அல்லது பூர்வீக சொத்துக்கள் எப்போது சிக்கலாக இருக்கிறது யாருக்கு? அப்போ பூர்வீகத்திலேருந்து சொத்து மட்டும்தான் வருதா அப்படின்னா நோய்களும் வருது இல்லையா? பரம்பரை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து தீர்க்க முடியாத நோய் வருது. இன்னொரு விஷயம், தனியாக இருந்து ரெண்டுமே வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பா இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா சனியும் புதனும். சில குடும்பத்தில் கரெக்டாக இந்த பையனுக்கு ஒரு 15-20 வயசு ஆகும், 10 வயசுக்குள்ள 15லேருந்து 10 வயசுக்கு அப்படியே ஆகும். திடீர்னு சித்தப்பா செத்து போயிடுவார், போனவர் ஆக்சிடென்ட் ஆயிடுவார், 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு பையன் யாராச்சும் ஒரு பிள்ளை ரெட்டை குழந்தை பிறக்கும். மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் குடும்பத்தில் வரதை பார்க்கலாம். என் ஜாதத்தில் ஆல்ரெடி சனி புதன் எல்லாமே வந்து நான் சொன்ன பஞ்சாயத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா OMG பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜோதிட தலைப்பு தான். இந்த பூர்வீக சொத்து பற்றிய தகவல்கள். அப்போ யாருக்கு பூர்வீக சொத்து வராது, அல்லது யாருக்கு பூர்வீக சொத்துக்கள் தொந்தரவு கொடுக்கும், அல்லது பூர்வீக சொத்துக்கள் எப்போது சிக்கலாக இருக்கிறது யாருக்கு, இல்லை பூர்வீகத்திலே வாழக்கூடாத நபர்கள் யார் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ 5ஆம் இடத்தை பூர்வீக சொத்தாகவும் 9ஐயும் 11ஐயும் பார்க்குறாங்க, மேக்ஸிமம் 5 பார்க்குறாங்க. நம்ம அப்படி போக தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஜாதகத்தில் பூர்வீகம் அப்படிங்கிறத, ஹெரிட்டரி அப்படின்றத குறிக்கிறது வந்து சனி மற்றும் புதன் தான். அப்போ சூரியன் சொல்கிறாங்களே சார் அப்படின்னா இல்லை. அப்புறம் சுக்கிரன் சிலர் சொல்கிறாங்க, அதுவும் இல்லை. சனி மற்றும் புதன். அப்போ பூர்வீகத்திலேருந்து சொத்து மட்டும்தான் வருதா அப்படின்னா நோய்களும் வருது இல்லையா? பரம்பரை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து தீர்க்க முடியாத நோய் வருது. இன்னொரு விஷயம், காரணம் இல்லாமல் யாருக்கோ ஆட்டிசம் நோய் வருது, ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறது. இதெல்லாம் ஒரு தன்மையுடைய வெளிப்பாடுகள். சாந்தின்ற பேர், ஈஸ்வரிங்கிற பேர், ஜீவாங்கிற பேர், ஜீவானந்தம் அப்படிங்கிற பேர், சனியுடைய பேர்னா மணி, மணிகண்டன், வேலு, பாண்டி, இந்த மாதிரி பேர். இதெல்லாமே வந்து ராஜேந்திரன், முருகேசன், இந்த மாதிரி பேர். இது எல்லாமே வந்து சனியை சார்ந்த பெயர்கள். வனஜா, கிரிஜா, இந்த மாதிரி பேர். விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சி, இந்த மாதிரி பேர். இதெல்லாம் புதன் சனியினுடைய பேர். அடுத்து ஹரிஸ், திருமால், பெருமாள், அப்புறமா வந்து இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து புதனுடைய பேர். அப்புறமா வந்து வித்யா, திவ்யா, மீனாட்சி, சரவண, இதெல்லாமே வந்து இந்த புதன் மற்றும் சனி காம்பினேஷனில் வரக்கூடிய பேர்கள். இது எல்லாமே என்ன செய்யும்னா மரபு ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வருவதில் தடை இருக்கும். அப்படி வந்தால் அது வந்ததுக்கப்புறம் தான் தொல்லையே ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சனி அதிகமாக, அப்போ எப்படி சார் சனி அதிகாரமாக இருக்கா? நம்ம ஆல்ரெடி சொன்ன ரூல் தான். ஒரு ஜாதத்தில் சனி என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் ஒன்று சேர்ந்திருப்பது, அல்லது புதனும் சனியும் சேர்ந்து ஒன்று வக்ரமாகவோ ஒன்று பரிவர்த்தனையாகவோ இருக்கிறது, அல்லது சனிக்கு 7லேயோ 5லேயோ 9லேயோ புதன் இருந்து ரெண்டுமே வந்து பரிவர்த்தனை வக்ரமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால், அல்லது ரெண்டுமே வந்து ஒரு ஜாதத்தில் வக்ரமாக இருக்கிறது, ரெண்டுமே சேர்ந்து பரிவர்த்தனை ஆகுது, அல்லது ரெண்டுமே வந்து சந்தியில் இருக்கிறது, அல்லது தனித்தனியாக இருந்து ரெண்டுமே வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாக இருக்கிறது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா சனியும் புதனும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பொதுவாக இவங்க ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பிறந்த ஊரை விட்டு நிறைய பேர் பிறந்த ஊர்லேயே இருப்பான், அவன் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருப்பானுங்க, சின்ன பசங்களாக இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்க என்ன ஆயிடுவாங்க, அந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுவாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் கரெக்டாக இந்த பையனுக்கு ஒரு 15-20 வயசு ஆகும், 10 வயசுக்குள்ள 15லேருந்து 10 வயசுக்கு அப்படியே ஆகும். திடீர்னு சித்தப்பா செத்து போயிடுவார், அத்தை செத்து போயிடும், போனவர் ஆக்சிடென்ட் ஆயிடுவார், 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு பையன் யாராச்சும் ஒரு பிள்ளை எழுத்து, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சில குறிப்பிட்ட காலங்களில். அந்த டயத்தில் வந்து ரெட்டை குழந்தை பிறக்கும். மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் குடும்பத்தில் வரதை பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது ஏதோ ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. அப்போ இதை பரிகாரம் செஞ்சு நிறுத்த முடியாது. நிறைய பேர் வெளியே போனவங்க பொழைச்சிக்கிறாங்கன்றதுனால ஒன்று வெளியே போயிட்டாங்கன்னா பொழைச்சிக்கிறாங்க. அடுத்து பூர்வீகத்திலேயே பூர்வீக சொத்தில் வாழ்கிறவங்க சிக்கிக்கிறாங்க. இப்போ நான் என் ஊரில் சொந்த ஊரில் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த பிரச்சனைலாம் நடக்குது. என் ஜாதத்தில் ஆல்ரெடி சனி புதன் எல்லாமே வந்து நான் சொன்ன பஞ்சாயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நான் வந்து என்னுடைய பூர்வீக வீட்டை விட்டு நான் சொந்தமாக வீடு கட்டிட்டு நான் தனியாக என்னுடைய செல்ஃபாக நான் வெளியே வந்துட்டேன்னா தப்பிச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் முடிவெடுத்துங்க. நான் வந்து உங்களுக்கு பரிகாரம் சொல்ல ஐடியாலாம் கொடுக்குறேன். இப்படி இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்கன்றப்போ ஒருவேளை நீங்களும் அப்படி போயிட்டால் தப்பிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ சனி புதன் இந்த வீடுகளில் உள்ளே புகுறப்ப வெளியெல்லாம் ஜாலியாக இருப்பாருங்க ஒருத்தர், சரிங்களா? நல்லா பேசுவார், எல்லாம் பண்ணுவார், பைக்கில் வருவார். பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு கதவுக்குள்ள நுழைஞ்சோன்னே ஒரு மாதிரி உம்முன்னு ஆயிடுவார், முசுடு மாதிரி ஆயிடுவார். பொண்டாட்டியும் பேசாது, பேசினா சண்டை வந்துடும். அமைதியாக இருக்கும் வீடே, ஒரு மாதிரி இருட்டடைந்த மாதிரி, ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும்.
ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஏதோ ஒரு சண்டை வர மாதிரியோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அமைப்புகள் எல்லாமே சனியினுடைய அமைப்புகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தோம் சார், எவனா மருந்து வச்சிட்டான் சார், மாயம் வச்சிட்டான் சார், செய்வனை வச்சிட்டான் சார் சொல்கிறாங்களா, அதுவுமே வந்து இந்த சனியினுடைய தாக்கம் தான். அப்போ சனியினுடைய தாக்கம் ஒன்று வீட்டில் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டே இருப்பாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சியை வீட்டில் வந்து புருஷனை இழந்துட்டு வந்து நிற்பாங்க, இல்லைன்னா அக்கா தங்கச்சி டிவோர்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதனுடைய தன்மை. அப்போ ரெண்டுமே சேர்ந்து வருது அப்படின்றப்ப இதில் சம்திங் ஏதோ பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது, அல்லது பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குது, அல்லது பூர்வீக அமைப்பில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இதில் தான் வந்து நம்ம இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறது, பெண் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் சிக்கலாகி திருப்பி வீட்டுக்கு வந்துடுறது. இன்னொரு சிம்டம்ஸு, ஒரு 7 பேர் இருப்பாங்க குடும்பத்தில், இல்லைன்னா 3 பேர் இருப்பாங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வர வேண்டிய சொத்தை ஆட்டை போட்டு இவங்க 2 பேர் பிரிச்சுக்குவாங்க. இப்போ யாரெல்லாம் ஆண்கள் மட்டுமே பிரிச்சுக்கிட்டு பெண்களை ஏமாத்திட்டாங்களோ அவங்க குடும்பத்தில் வழியாக பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு காரணம் வந்து புதன் ஆக்டிவேஷன். அப்போ அவருடைய குத்தம் உள்ள அது ஜாதகம் தான் அது செய்யுதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். எனவே புதன் ஆக்டிவேஷன் ஆனால் பெண்கள் வழியான தொந்தரவும், சனி ஆக்டிவேஷன் ஆனால் மரபு ரீதியாக ஆண்கள் வழியான தொந்தரவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுமே ஒரு ஜாதத்தில் ஆக்டிவேஷன் ஆகும் பொழுது இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியான தொந்தரவு இருக்கும். இவங்க எப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறாங்களோ அப்போ தான் உருப்புறதை நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய தகவல் பாருங்கள். சனி என்ற கிரகம் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றால், அப்போ சனி எங்கே ஆட்சி பெறும்? மகரத்துலேயோ அல்லது கும்பத்துலேயோ. நீசம் எங்கே ஆகும் அப்படின்னா மேசராசியில். உச்சம் எங்கே ஆகும் அப்படின்னா துளாராசி. அப்போ துலாம், மேசம், மகரம், கும்பத்தில் சனி இருந்தால் அந்த மாதிரி தொந்தரவை பார்க்குறோம். அடுத்து 4 மூலைகளில் புதன் இருந்தால் அந்த தொந்தரவை பார்க்குறோம். அடுத்து சனி வந்து வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால் அந்த தொந்தரவை பார்க்குறோம். புதன் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால் அந்த தொந்தரவை பார்க்குறோம். சனியும் புதனும் ஒன்றாகவோ, சனியும் புதனும் ஒன்றுக்கு ஒன்று 7லையோ, அல்லது சனியும் புதனும் துலாத்திலோ அல்லது ரிஷபத்திலோ இருக்கும் பொழுது இந்த தொந்தரவை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க கல்யாணமே ஆகாமல் போயிடுறதையும் பார்க்குறோம். சிலர் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காமல் இழுத்துட்டே கிடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே லூப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நடக்கும். நான் சொல்கிறது யாராச்சும் முக்கியமான ஆள், அந்த குடும்பத்தில் அந்த ஆள் இருந்தால் சரியாக நடத்திடுவாருன்னு நினைப்போம், அந்த ஆள் செத்து போயிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்கிறது வந்து இந்த விஷயம் தான். அப்போ உங்கள் ஜாதத்தில் அது இருந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஊரை விட்டு எப்படி வெளியே போய் பிழைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை யோசிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுச்சுன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருந்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகுதுன்றதை நான் பார்க்குறேன். அதை நீங்கள் டிசிஷன் எடுங்க. இயற்கையாகவே உங்களை ஒதுக்கி கூட்டு போகும். உங்களுக்கு நேரம் சரியாகிறப்ப அதுலேருந்து கூட்டு போகும். நிறைய பேர் பூர்வீகத்தில் மாட்டிக்கிறாங்க. அந்த பூர்வீகத்துக்குள்ளே இருக்கும்போது நிறைய தொந்தரவு அனுபவிக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடியுது. உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நான் சொன்னது சரியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு மாற்றி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.